கச்சேரி இப்போதான் சூடாகுது. மக்கள் தயக்கமின்றி போய் ஓட்டு போடுறதுக்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் ஏன் செய்யலை? தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 4554 ஜாதிய ரீதியான படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் வளர்ந்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த சமூகத்தை நோக்கி நம்ம போகக்கூடிய வேலைகளை இந்த தலைமுறையில செய்யலை. அவங்க கையில் கத்தியை கொடுத்து அருவாளை கொடுத்து அல்லது தீப்பந்தத்தை கொடுத்து கொளுத்து வெட்டு குத்து அப்படின்னு சொன்னால் அந்த இளம் தலைமுறைக்கு என்ன போக்கு ஏற்படும்? ஒரு தலைவன் தான் நல்லா மருத்துவத்துக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். ஆனால் தன் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் அடுத்தவனை அடிக்கணும், வெட்டணும், குத்தணும் சொல்லுங்கிற போக்கு இருக்கு பாருங்க. இல்லை, ஒரு வேட்பாளர் நிற்கக்கூடியவர் ஒருத்தர், ஒரு கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர் பகிரங்கமாக ஓப்பனாக மீடியாவில் நம்ம தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியாக அவர்கிட்ட ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும், ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும், ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும், அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக அதுவும் இப்போ தேர்தலுக்கு பிறகு 2 நாளைக்கு பிறகு கடுமையாக சாதி மோதல்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக அரியலூர் பொன்பரப்பிலையும் சரி, தென் மாவட்டங்களான பொன்னமராவதி இங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இல்லை, என்னையை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்கள் அதிகமாக ஆகிட்டு இருக்குதுங்கிறது ரொம்ப மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். எல்லா கட்சியிலையும் ஜாதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது இது மாற்றப்பட வேண்டும். ஒன்று எல்லா கட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் ஈக்குவலாக கொடுக்கும் பொழுது தான் இது சரிப்படுத்தப்படணும். நீங்கள் முதுகுளத்தூர் கலவரமாக இருக்கட்டும், இல்லை பரமக்குடி கலவரமாக இருக்கட்டும், இல்லை நாயக்கன் கொட்டாயாக இருக்கட்டும், இல்லை கச்சநத்தமாக இருக்கட்டும், இல்லை மரக்காணமாக இருக்கட்டும், இல்லை தருமபுரியாக இருக்கட்டும், இந்த பகுதிகளில் நடந்த கலவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இரு சாதிகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு மோதல் தான் ஆக்சுவலாக. அது அரசியல் ரீதியாகவும் இருக்கும், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கும், அல்லது ஏதாவது காதல் விஷயத்தில் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த பிரச்சனைகளை ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவன் அப்படிங்கிறத பார்வையில் ஒரு பார்க்கும் பொழுது கலவரங்கள் நடந்ததுன்னா, ஒரு ரவுடி ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்திட்டானா, அல்லது ஒரு ஜாதிக்காரங்க தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா, ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு தலைவனுக்கு அழகு அதை உடனடியாக கண்டித்து இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாதி கட்சியினுடைய அந்த தோழர்களுக்கு அறிவுரை சொல்லணும் ஆக்சுவலாக. அதை செய்யாத ஒரு கட்சி தலைவனோ அல்லது ஜாதி தலைவனோ இருப்பானா, அவன் உண்மையிலே அரசியல் கட்சிக்கு லாயக்கற்ற மனிதன் தான். ஏன்னா கலவரத்தை மீண்டும் தூண்டி அது மூலமாக குளிர்காய நினைக்கிறாங்க பாருங்கள், அது உண்மையிலே மனநோயாளிகளுக்கு சமமானவர்கள் தான். இப்போ அரியலூர் நடக்கக்கூடிய பொன்பரப்பில் நடந்த அந்த சம்பவங்கள் இரு சமூகத்துக்கிடையே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த இரு சமூகத்தினுடைய தலைவர்கள் உடனடியாக தன்னுடைய தொண்டர்களுக்கு இது மாதிரியான கலவரங்களே வன்முறைகளையோ யாரும் ஈடுபடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லணும். அதை செய்யலைன்னு வச்சுங்களேன், அது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இன்னொன்று பல ஆண்டு காலமாக ஒரு சிறுக சிறுக சேமித்த குருவி மாதிரி சேமித்த அந்த வீட்டை அடித்து நொறுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் மோசமான மனநோயாளிகள் தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்வாங்க. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதியினர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய வீடுகளை சூறையாடுறது, கொளுத்துறது, இதெல்லாம் ரத்தத்தில் ஊறி போனவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரியான செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்துறதுக்கான வேலைகளை செய்யலைன்னா அந்த தமிழ் சமூகம் ஜாதி சமூகத்தில் ஊறி போய் இங்கே எல்லா விதமான கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஆக்சுவலாக.
நீங்கள் இன்னைக்கு இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லார் மத்தியிலையும் பரவலாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஜாதி பார்க்கக்கூடிய மனநிலை நிறையா இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து நிறைய பேர் அதை வந்து ஓப்பனாக வெளிக்காட்டுறாங்க. ஜாதிலாம் இல்லைங்க அப்படின்லாம் யாரும் சொல்லிட முடியாது. நீங்கள் அது சமீபத்தில் நடந்த கலவரங்களாக இருக்கட்டும், சமூகத்தில் நடந்த கொலைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜாதி போக்கோடு நடக்கக்கூடிய கொலைகள் தான். நீங்கள் அப்படி தான் வந்து பார்க்க வேண்டியிருக்குது இன்றைக்கி. இப்போ நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்டோரின் வழக்குகளும் மறுக்கப்படும் நீதியும் புத்தகத்தில் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 4554 ஜாதிய ரீதியான படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் வளர்ந்த வழக்குகள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது. ஆக்சுவலாக நான் சொல்லலை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கு மேற்பட்ட கிராமங்களில் இன்னும் ஜாதிய தீண்டாமைகள் இருக்குன்னு சொல்லி டிஜிபியினுடைய அறிக்கை சொல்லுது. ஆக்சுவலாக ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது வந்து இது எல்லாமே ஜாதி இன்னும் அதிகமாக காலுண்டி நிற்குதுங்கிறத தான் நமக்கு வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஆக்சுவலாக இதையெல்லாம் மாற்றுறதுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடியவங்க நீதி எங்கே இருக்குதோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவனும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும். ஏன்னா அங்கே தான் நீதி இருக்குதுங்கிறது தெரிஞ்சால் அதை நிற்கணும். சும்மா வெறும் கண்டன அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு அதோட விட்டுட்டு போனால் இது மாதிரியான கலவரங்கள் நிறையா நடக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரியான ஜாதிய போக்குகளை ஆதிக்க சாதியினருடைய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை தாக்குகின்ற விஷயங்களை தேர்தல் ஆணையம் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களுடைய கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யணும். அந்த கட்சியினுடைய சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய ஜாதியை சார்ந்தவங்கள் இது மாதிரி கலவரத்தில் ஈடுபடாமல் தடுக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். அவங்களே தேர்தலில் நிற்க விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யணும். இந்த சமூகத்தை நோக்கி நம்ம வந்து போகக்கூடிய வேலைகளை வந்து இந்த தலைமுறையிலே செய்யலை. அவங்க கையில் வந்து கத்தியை கொடுத்து அருவாளை கொடுத்து அல்லது வந்து தீப்பந்தத்தை கொடுத்து கொளுத்து வெட்டு குத்து அப்படின்னு சொன்னால் அந்த இளம் தலைமுறையிற்கு என்ன போக்கு ஏற்படும்? ஒரு தலைவன் தான் வந்து நல்லா மருத்துவத்துக்கு படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும், நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். ஆனால் வந்து தன் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் அடுத்தவனை அடிக்கணும், வெட்டணும், குத்தணும் சொல்லுங்கிற போக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப மோசமான போக்கு. இதை மாற்றணும். அதான் வந்து தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு, மதம் வந்து மனிதனை வந்து மிருகமாக்கும், ஜாதி வந்து மனிதனை வந்து சாக்கடையாக்கும் சொல்லிட்டு. ஸோ இந்த சாக்கடையை நோக்கி இன்றைக்கி வந்து இந்த தமிழ் சமூகம் போயிட்டுருக்குது. அது வந்து ஜாதி சமூகமாக போகிறத தடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும். அது இளைய தலைமுறைக்கு இது போன்ற விஷ ஊசிகளை வந்து போட்டு அவங்கள கெட்டு போகிற வைக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் வந்து யாரும் அனுமதிக்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து யார்கிட்டையும் நம்ம வந்து நான்லாம் ஜாதி பார்த்து பழகிறதில்ல, பேசுகிறதில்ல. ஆனால் நம்ம கூட வந்து ஜாதி பார்த்து பேசுகிறவங்கள பற்றி நான் பெருசாக நினைக்கிறதில்ல. இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்மளுக்கு மாற்று சமூகத்தை சார்ந்த தோழர்களோ நம்மள்கிட்ட வந்து நண்பர்களாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. அவங்களோட நம்ம ஒன்றா வந்து சாப்பிட்றோம், போகிறோம், கொள்கிறோம். யாரும் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஆனால் இது போன்ற போக்குகளை ஒரு கட்சியினுடைய தலைவரோ மற்றவர்களோ செய்யும் பொழுது இது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்கும். தமிழ் சமூகம் வந்து ஜாதி சமூகத்துக்கு அழிவை நோக்கி போகிறதுக்கான வேலைகள் வந்து நடக்கும். இதை உடனடியாக முளையிலே கிள்ளி எரியணும். பல கொலைகள் நடந்திருக்கு, பல சம்பவங்கள் நடந்திருக்குது. பொன்பரப்பி வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து தமிழ் தேசிய போராளிகள் தமிழரசன் தோழர், புலவர் கலியபெருமாள் தோழர், வடமலை ஐயா, இவங்கெல்லாம் வந்து அந்த பகுதியில் வந்து பிறந்து வேலை செஞ்சு ஜாதிய ஒடுக்குமுறையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று ஜாதிய ஒழிப்புகளுக்காக குரல் கொடுத்த மிகப்பெரிய போராளிகள். பொன்பரப்பிங்கிறது தமிழ் தேச போராளி தோழர் தமிழரசனுடைய ஊர். அந்த ஊர்லேயே இன்னைக்கு வந்து ஒரு ஜாதிய கலவரத்தை உண்டு பண்ணி மிகப்பெரிய இழுக்க உண்டு பண்ணிட்டாங்க. இது தமிழ் தேசிய போராளிகள். இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அத்தனை போராளிகளும் தோழர் வந்து தமிழரசன் சொன்ன அந்த ஜாதி ஒழிப்பு உடைய பிரகடனத்தை எடுத்துட்டு போறது தான் இன்னைக்கு நமக்கு வந்து பொன்பரப்பி நமக்கு விட்டிருக்கக்கூடிய பாடம். அது வந்து ஒரு கருத்தாக எடுத்துக்கிட்டு அந்த வேலைகளை செய்கிறதுக்கு தமிழ் தேசிய போராளிகள் முன் வரணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இந்த தேர்தலில் வந்து திமுக அதிமுக கூட்டணி தவிர்த்து எந்த கட்சிகள் வந்து அதிகமான ஒரு வாக்கு சதவீதத்தையும் இடங்களையும் பெறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறையா களமாடி இருக்கீங்க நீங்கள். என்னை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் வந்து எல்லா கட்சிகளுக்கும் வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல் தான். ஒருவேளை திமுக இந்த தேர்தலில் வந்து எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறாவிட்டால் அதனுடைய சகாப்தம் முடியுது.
அதே மாதிரி தான் அதிமுக. இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து ஜெயிக்காவிட்டா நிச்சயமாக வந்து அவங்களுடைய சகாப்தம் முடியுது. ஏன்னா 2 கட்சிகள்லையுமே 2 பெரும் தலைவர்களை இழந்துட்டு இந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து சந்திக்கிறாங்க. ஸோ அவங்கள 2 பேருக்கும் இது ரொம்ப முக்கியமான தேர்தல். அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குங்கிறத மே 23 தான் சொல்ல முடியும். இது தவிர்த்து மற்ற கட்சிகளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம், இந்த 3 கட்சிகள் வந்து 38 தொகுதிகள்லையும் அவங்க வந்து போட்டியிடுறாங்க. இந்த 3 கட்சிகளுக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய தொகுதிகளில் வந்து நாம் தமிழர் கட்சிகளுக்கு வந்து கணிசமான வாக்குகள் கிடைக்கும். குறிப்பாக அது வந்து இளைஞர்களுடைய ஓட்டும் ப்ளஸ் வந்து மாற்றத்தை விரும்புபவர்களுடைய ஓட்டும். அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு 2-3 தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. மக்கள் நீதி மைய கட்சிக்கு வந்து இப்போ அதிமுக திமுக மேலே வெறுப்பாக இருக்கக்கூடிய சினிமா மீது மோகமாக இருக்கக்கூடிய அந்த மோகவாதிகள் வந்து அதிகமாக வந்து நாம் தமிழ் இது அதாவது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசனுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. இது தவிர்த்து இப்போ நீங்கள் வந்து இடதுசாரிகள் வந்து அவங்களுடைய இதை பார்த்தீங்கன்னா அவங்க நிற்கக்கூடிய தொகுதிகளில் ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய காங்கிரஸுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது அதெல்லாம் பெரிய கேள்விக்குறி தான் எனக்கு தெரிஞ்சு. கன்னியாகுமரியில் வாய்ப்புகள் இருக்குது, சிவகங்கையில் வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கருத்துப்படி பிஜேபி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி மேலே ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எல்லா மக்கள் விரோத திட்டங்களையும் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் வந்து 13 உயிர்களை சுட்டு கொண்டது உட்பட நீட்டு தேர்வு உட்பட பல இதில் வந்து இந்த அதிமுகவுடைய அடிமை ஆட்சி மேலேயும் பாசிச பிஜேபி மேலேயும் கடுமையான வெறுப்பு இருக்குது. அதிமுகவும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சது கூட அதிமுகவுக்கு எதிரான திரும்புகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வட இந்தியாவில் மோடியால் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கால் பதிச்சு அவர் நின்றாலும் தென்னிந்தியாவில் வந்து மோடிக்கான வந்து வீழ்ச்சி ரொம்ப கணிசமாக தான் இருக்குது. அதுவும் இந்த தேர்தலில் வந்து பிஜேபி நிற்கக்கூடிய எல்லா தொகுதிகள்லையும் அவங்க வந்து ஒரு தொகுதியாவது வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஒருவேளை மிஷினில் ஏதாவது கை வச்சு அவங்க வந்து சில கோயம்புத்தூர் தொகுதியோ இல்லது வந்து சிவகங்கை தொகுதியோ அல்லது தூத்துக்குடி தொகுதியோ கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்ட விதமும் அப்படி தான் இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னத்தை வந்து அந்த எந்திரத்திலேயே காணாம். நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லா தனி சுயேட்சையாக இருக்கக்கூடிய சின்னம்லாம் பளிச்சுன்னு இருக்குது. அப்போ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லக்கூடிய மோடி அதுதான் சொன்னார், டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு சின்னத்தை கூட ஒழுங்காக தேர்தல் ஆணையம் வந்து பதிவு செய்யாததுலாம் ரொம்ப வேதனையான ஒன்று. இன்னும் நிறைய தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் நிறைய வந்து கள்ள ஓட்டுகள் அதிகமாக பதிவானது பார்த்தோம். எங்கள் மத்திய சென்னையிலேயே நான் பார்த்த வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு திருநங்கை வந்து அவங்க ஓட்டை வந்து வேற ஒருத்தன் போட்டுட்டு போயிட்டான். அப்புறம் இன்னொருத்தர் என் தம்பி ஒரு பூத்தில் இருந்திருக்கான், ஒரே ஆள் 2 தடவை ஓட்டை வந்து போட்டிருக்கிறாரு ஆக்சுவலாக. ஸோ இது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தியிருக்கணும். வேலூரில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த தொகுதியை தேர்தலை ரத்து பண்ணியிருக்கு. இதில் வந்து பலியாக்கப்படுறது வந்து மக்கள். இவ்வளவு கோடிகளை செலவு பண்ணி தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் நடத்துது. அப்போ வந்து ஒரு வேட்பாளர் வந்து தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அது எந்த கட்சி வேட்பாளராக இருந்தாலும் தவறு செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அந்த வேட்பாளரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும். அதை விட்டுட்டு தேர்தலில் வந்து நீங்கள் ரத்து பண்ணுனா அது எந்த விதத்தில் நியாயம்? அதில் பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் வந்து பணம் கொடுத்துருக்காங்களோ உடனடியாக வந்து அவங்கள வந்து தகுதி நீக்கம் செய்கிறதுல என்ன தயக்கம் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு? தேனியில் நிறைய பணம் சப்ளை ஆகிருக்கு அதிமுக சார்பில், ஆனால் அங்கே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து கரூரில் ஒரு தொகுதியில் பை எலெக்ஷனில் 500 கோடி கிட்ட பிடிச்சாங்க.
அந்த 500 கோடி பிடிச்சது அந்த பணம் வந்து அரசனுடைய கருவூலத்துக்கு போச்சு. ஆனால் அந்த பணத்தை யார் கொண்டு வந்தாங்க, எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததா இல்லை. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பணம் சப்ளை பண்ணப்பட்டது. ஆனால் அந்த சப்ளை பண்ணதோட வழக்குகள் மட்டும் போடப்பட்டிருக்குது ஒழிய அதன் பின்னணியில் யார் இருந்தால், யார் பணத்தை கொண்டு வந்தாங்க, எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் செஞ்ச மிகப்பெரிய தவறுகள். இப்போ நீங்கள் வந்து தருமபுரியில் வந்து ஹிந்துவில் வந்து ஒரு தெளிவாக ஒரு போட்டிருக்காங்க. அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடியவர் வந்து சில பகுதிகளில் போய் அவங்களே போய் பூத்தில் இருக்கக்கூடியவங்களே ஏஜென்ட்களே போய் ஓட்டை போடுறத அதை பார்க்கும். ஆக்சுவலாக இங்கே நடந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அரியலூரில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, பொன்பரப்பில் நடந்தது வந்து அந்த மக்களை வந்து ஓட்டு போகாமல் இந்துத்துவா கும்பல் வந்து தடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒட்டுமொத்தமாக வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஃபெயிலியரை தான் காமிக்குது. இதை சரிப்படுத்தணும் தேர்தல் ஆணையம். இப்போ அரியலூர் பொன்பரப்பில் வந்து ஒரு கலவரம் நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம்னு சொல்லி இந்து முன்னணி தான் அப்படின்னு சொல்லி திருமுருகன் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, என்னையை பொறுத்த மட்டும் வந்து இது ஒரு திட்டமிட்ட ஒரு பக்கா ஒரு பிளான் தான் இது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களை தோழர் திருமாவளவன் வந்து ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் கடந்த முறை வந்து 84 ஓட்டுகளில் வந்து அவர் தோத்தார். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பொன்பரப்பில் ஒரு 300-400க்கு மேற்பட்ட ஓட்டுகள் இருக்குது. அவங்க எல்லாம் சென்னையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண கூலி தொழிலாளர். அவங்க லீவ் போட்டுட்டு அந்த ஓட்டை போடுறதுக்காண்டி வராங்க. ஸோ அந்த டயத்தில் அந்த 300-400 பேரும் வந்து போய் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு பாசிச கும்பல்கள் அந்த வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக. அதோடு சேர்த்து ஆதிக்க ஜாதியினுடைய அடக்குமுறையும் அங்கே நடந்திருக்குது ஆக்சுவலாக. இது போன்ற செயல்களில் வந்து தேர்தல் ஆணையம் தடுக்க தவறிடுச்சு ஆக்சுவலாக. உங்களுக்கு தெரியும், அந்த தொகுதியில் வந்து இரு ஜாதிகளுக்கு மீதே அடிக்கடி மோதல்கள் நடக்குது. அப்போ உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆல்ரெடி பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல அங்கே ஏன் துணை இராணுவ படைகள் உட்பட வந்து சென்ட்ரல் போலீஸை நிப்பாட்டி அந்த இதை வந்து அது வந்து ரொம்ப வந்து மோசமான பகுதிகள் அப்படின்னு கணக்கில் எடுத்து மக்கள் வந்து தயக்கமின்றி போய் ஓட்டு போடுறதுக்கான வேலைகளை வந்து தேர்தல் ஆணையம் ஏன் செய்யலை? தேர்தல் ஆணையம் எதுக்கு இருக்கு? தேர்தலை எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வேலை தேர்தல் ஆணையத்துக்கு அதுதான், வேற எந்த வேலையும் கிடையாது. அந்த விஷயத்தை கூட தேர்தல் ஆணையம் ஒழுங்காக ஏன் செய்யலை அப்படிங்கிற விஷயந்தான் இன்றைக்கி வந்து பெரிய கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒரு நடுநிலைமையோட ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறையில் ஒழுங்காக தேர்தலை நடத்தாதான் அது வந்து தேர்தல் ஆணையம் இருக்கிறதா அர்த்தம். இல்லைன்னா வந்து தேர்தல் ஆணையம் இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய எல்லா கலவரங்கள் வந்து இன்றைக்கி தேர்தல் ஒட்டி நடந்திருக்குது, தேர்தலுக்கு பின்னாலே நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வந்திருக்கணும் ஆக்சுவலாக. அதை செய்ய தவறிட்டாங்க. இங்கே காவல்துறையும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கணும். யார் இதுக்கு சம்பவத்துக்கு காரணமானவர்கள் உடனடியாக கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குது அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ தேர்தல் பிரச்சார போகிறப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தார், வாக்குச்சாவடியில் வந்து நம்ம தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடக்குது. இது எப்படி பார்க்க முடியுது? தேர்தல் ஆணையத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பாமகவோட இல்லை, ஒரு வேட்பாளர் நிற்கக்கூடியவர் ஒருத்தர், ஒரு கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடியவர் பகிரங்கமாக ஓப்பனாக மீடியாவில் வந்து நம்ம தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சுருக்கணும்? உடனடியாக அவர்கிட்ட வந்து ஒரு விளக்கம் கேட்டிருக்கணும், ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும், ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும், அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா வந்து மற்ற கட்சி தலைவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அப்படி செய்யாதனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான கலவரங்களுக்கு காரணமாக வந்து அமையுது. ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து பெருசாக வந்து நீங்கள் எத்தனையோ கோடி பிடிச்சாங்கன்னு சொன்னாங்க, அந்த பிடிச்ச வேட்பாளரெல்லாம் ஏன் தகுதி நீக்கம் செய்யலை? தகுதி நீக்கம் செஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ அடுத்து நம்ம நிற்க முடியாமல் போயிடுவோம்னு சொல்லிட்டு. தேர்தல் ஆணையம் இங்கே வந்து மந்தமாக தான் செயல்படுது என்னைய பொறுத்த மட்டும். ஒருத்தர் ஓப்பனாக சொல்கிறாரு நம்ம தான் இருப்போம் அந்த பூத்தில் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? இங்கே
தேனியில் வந்து இங்கே துணை முதல்வருடைய பையன் வந்து பகிரங்கமாக வந்து சேலைகள் வந்து கொடுத்துட்ருக்காரு, வீடியோ வருது, பணம் கொடுக்குறாரு, வீடியோ வருது. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது? எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்கப்படல. வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளினுடைய அடிப்படையில் அந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செஞ்சு அது மாதிரியான முறைப்படுத்தல் செஞ்சால் தான் இங்கே வந்து தேர்தல் வந்து ஜனநாயக ரீதியான தேர்தல் நடக்கும். ஆக்சுவலாக இங்கே சாதாரண ஒரு தொழிலாளி நீங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 70 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலான்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். ஆனால் இங்கே வந்து பல கோடிகளை செலவு பண்ணுறாங்க. ஒரு சாதாரண வந்து ஒரு குப்பை பிறக்கிறவனோ அல்லது வந்து ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறவனோ அல்லது ஒரு மீன் வியாபாரியோ அல்லது ஒரு கட்டிட தொழிலாளியோ அல்லது ஒரு அமைப்பு சாரா தொழிலாளியோ இன்னைக்கு தேர்தலில் நிற்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்வி. இந்த ஜனநாயக நாட்டில் அவனும் பிறந்திருக்கான், இவங்களும் பிறந்திருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான தொழிலாளிகளுக்கு நிற்கிறதுக்கு என்ன வசதிகளை இங்கே செஞ்சுருக்குது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு சாதாரண இதே தொகுதியில் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வந்து நிற்கிறாங்க. மத்திய சென்னையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் நிற்க முடியுமா? அவனால் வந்து 70 லட்சம் செலவு பண்ண முடியுமா? 25,000 டெபாசிட்டுக்கே அவனுக்கு காசு கிடைக்காது. ஸோ இது என்னை பொறுத்த மட்டும் இந்த சிஸ்டத்தை மாற்றணும். தேர்தல் செலவுகளை வந்து தேர்தல் ஆணையமே பொறுப்பெடுத்துக்கிறதுங்கிறது நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஏன் அதை செஞ்சு அப்போ வந்து தேர்தல் ஆணையமே தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கிற போது அவங்களுக்கு தெரியும் இவ்வளோதான் நம்ம செலவு பண்ணணும்னு சொல்லி. அதை மீறி வேட்பாளர் செலவு பண்ணால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், தேர்தலில் நிற்க முடியாத பண்ணணும். அப்போ தான் இந்த ஜனநாயக நாட்டில் சாதாரண ஒரு குப்பனாக இருக்கட்டும், ஒரு சுப்பனாக இருக்கட்டும், தேர்தலில் போட்டி போட முடியும். இல்லைன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு அதானியும் ஒரு அம்பானியோ ஒரு டாட்டாவோ ஒரு பிர்லாவோ இவங்க தேர்தலில் நிற்கிறதுக்கும் ஒரு குப்புசாமியோ ஒரு ராமசாமியோ நிற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இங்கே மத்திய சென்னையில் உங்களுக்கு தெரியும், ஒரு தயாநிதி மாறன் நிற்கிறாரு. அதை எதிர்த்து வந்து நிற்கக்கூடியவர் அதிமுகவுடைய வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் வந்து சாம்பல் நிற்கிறாரு. அதை எதிர்த்து நிற்கக்கூடியவர் வந்து அமமுக சார்பாக எஸ்டிபி கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் தெக்கலான் பாவி நிற்கிறாரு. ஸோ அவருடைய செலவுகள் நீங்கள் பாருங்கள் 20 லட்சத்துக்குள்ளே தான். இவங்க பல கோடிகள் செலவு பண்ணுறாங்க. அப்போ எப்படி ஒரு தேர்தலில் வந்து ஒரு சாதாரண மனிதன் வந்து நிற்க முடியும்? அவன் எப்படி அவன் வந்து பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு போகிறதெல்லாம் கனவா அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து மாற்றணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 200 கோடி 300 கோடி வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து கணக்கில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ காமிக்கிறாங்க? 70 லட்சம் 80 லட்சம் தான் காமிக்கிறாங்க. 60 லட்சம் 70 லட்சம் தான் காமிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.